ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த நான் வந்து டேஸ் கலராக காலேஜ் போகிறோம் இல்லைங்களா, அதை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. என்னால் காலேஜ் படிக்கும்போது போட முடியல. இன்றைக்கி நான் வந்து டிசி வாங்குறதுக்காக காலேஜ் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து அந்த வீடியோ போடலான்ட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் நின்னெல்லாம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் இப்படியே வீடியோ பார்த்துக்கோங்க. நான் அப்புறம் பஸ் ஏறிட்டு மீதி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம வரணும். பஸ்ஸெல்லாம் கிடையாது அங்கேருந்து. அதனால் நம்ம பைக்கில் வந்து பைக்கை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு முடிஞ்சால் பஸ் ஸ்டாண்டை காமிக்கிறேன். ஏன்னா முன்னாடியே கூட பஸ் ஏறிடுவேன், டைம் இல்லை. பஸ் ஏறிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர்றது தான் பார்த்தீங்கன்னா வேலூர் பஸ்ஸு. இதுதான் நான் காலையில் பார்க்கக்கூடிய மொதல் பஸ்ஸாக இருக்கும். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. பட் நான் பஸ் ஏறும்போது இந்த பஸ் மட்டும் தான் வரும் ஃபஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய மொதல் பஸ்ஸு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம போகக்கூடிய பஸ்ஸு. நம்ம சீட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் உட்காருவோம். நம்ம பார்த்திங்கன்னா பல மாதங்கள் கழித்து காலேஜ் வர போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிசி வாங்கிறதுக்கும் மார்க் ஷீட் வாங்கிறதுக்கும் வரப்போகிறோம். பஸ்ஸு கிளம்புது. இதுதான் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்டோடைய இன்னொரு இது அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒடுகத்தூர் நடி பஸ் ஸ்டாண்டு. அந்த இன்னொரு சைடு என்னுடைய எண்டு அந்த பக்கம் நான் காமிச்சேன் முன்னாடி வீடியோவில். அதுதான். இப்போ அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னே சொல்ல உங்களுக்கு. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா குடியாத்தம் போகுது. நம்ம வந்து மாதனூர் இறங்கிடுவோம். மாதனூர்லேருந்து நம்ம அதுக்கப்புறமா பர்கூருக்கு பஸ் ஏறணும். அது வரைக்கும் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் படித்த ஸ்கூல் வரப்போகுது. அந்த ஸ்கூலை தான் நான் காமிக்க போகிறேன். இருங்க காமிக்கிறேன். நான் படித்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. என்ட்ரன்ஸ் வரும், இருங்க காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒடுகத்தூருங்க. நான் படித்த ஸ்கூல் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலு மறைஞ்சிருச்சு. இதுவும் ஒரே ஒரு சின்ன இது பேர் தான் மாற்றம். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளின்னு வரும், அவ்வளோதான். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒடுகத்தூர் டு மாதனூர் 15 ரூபாய் இருக்குது. போக போக எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. மாதனூர் பஸ் ஸ்டாப்பு. பஸ் முன்னாடி வந்துருச்சு, அதனால் நான் பஸ் ஏறிட்டேன். அது பார்ப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் வந்துட்டோம். இப்போது ஆம்பூர்னுடைய ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே நான் காமிக்கிறேன், வந்துருச்சு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். இதுதான் வந்து ஆம்பூர்னுடைய ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு ஆம்பூர் வருது, பஸ் ஸ்டாண்டு வரும். ரைட்டில் இருக்குது, நான் லெஃப்டில் உட்காந்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோம்னா ஆம்பூர் வந்துவிட்டோம். ஆம்பூர்னுடைய பஸ் ஸ்டாண்ட் வந்து காமிக்கிறேன். ஆனால் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது கட்டிகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜு மட்டும்தான் தெரியும். காமிக்கிறேன். இன்னும் ஆம்பூர்னுடைய பஸ் ஸ்டாண்டு, ஆனால் இப்போது இடிச்சிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இங்கே தான் இருந்துச்சு. இதுக்கு பின்னால் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர்னுடைய மேம்பாலம். பெரிய பிக்சர் நாங்கள் இருக்கும். மொத்தமாக 3 வருஷம் கட்டினாங்க. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க. காலேஜ் படிக்கிறதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. நான் வரும்போதெல்லாம் டிராஃபிக் தாங்க இருக்குமே. இங்கே நான் டேஸ் கலர் இருந்தப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிடும். நான் எப்போவுமே டெய்லியும்
பார்த்தோம்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா வாணியம்பாடி பஸ்ஸில் இருந்து கிருஷ்ணகிரி போகுது இந்த பஸ்ஸு. ஆனால் நம்ம வந்து பர்கூர் காலேஜில் இறங்க போகிறோம். பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம ஜூனியர் ஃப்ரெண்டு. ஆல்ரெடி நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் அங்கே பஸ் ஏறும்போது. இப்போ தான் நீ ஆல்ரெடி கேமராவில் வந்துட்டாக்கே நான் அதை பார்த்துப்பேன். இப்போ பார்த்தோன்னாக்கா நம்ம திருப்பத்தூர் பஸ்ஸில் வந்து பார்த்திங்களா அது வந்து வாணியம்பாடி வரைக்கும் தான். ஏன்னா அது வேறு ரூட்டில் போயிடும். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி பஸ்ஸில் மாறி வந்துவிட்டோம். இப்போ காலேஜுக்கு இறங்க போகிறோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏன்னா பஸ் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு, வீடியோலாம் எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இறங்கிட்டு நான் மீதி விஷயம்லாம் சொல்கிறேன். பர்கூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ணன் இருக்குல்ல, இதான் பார்த்தீங்கன்னா பர்கூர் பஸ் ஸ்டாண்ட். எடுத்துகிட்டு போங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னா எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு இந்த பேனர் வச்சு. ஆனால் பேனர் இன்னுமே எடுக்காமல் இருக்கிறாங்க. பேனர் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் பிளேஸ்மெண்ட் பேனரு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டையும் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னா இயந்திரவியல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதை விட்டு கிளம்ப போகிறோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், எங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. காலேஜ் விட்டு போக போகிறோம். பார்த்துக்கோங்க, இதுதான் காலேஜு. திரும்ப எப்போ வருவோன்னு தெரியாது. கிளம்பலாம், பஸ்ஸுக்கு கிளம்புறோம். பார்க்கலாம். பார்த்தோன்னா மாதனூர் வந்துவிட்டோம். அதாவது வாணியம்பாடி பஸ் ஏறி பர்கூரில் வாணியம்பாடி பஸ் ஏறணும். வாணியம்பாடி வந்து அதுக்கப்புறமா வேலூர் பஸ் ஏறி மாதனூர் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒடுகுத்தூருக்கு பஸ்ஸே இல்லை. நினச்ச மாதிரியே பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் லாஸ்ட்டு பஸ்ஸே போயிருக்குது. அதுவும் டேரெக்டாக ஒடுகுத்தூர்லாம் போகாது. பார்த்திங்கன்னா அது அதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் நின்றுடும். அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு மாறி போயிருக்கணும். அதுவே கடைசி பஸ்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்த பஸ் அது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி ஒரு பஸ் கூட வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 வருஷம் டேஸ் காலர் லைஃப்பில் ஒரே ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாங்க. வண்டியில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து வெளில போயிட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேர்ந்துட்டோம். எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் வந்தோம். ஆட்டோ எப்படியோ தப்பி தவிர நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 10:15 ஆகிடுச்சு. இப்போ தான் ஒடுத்துறை வந்துருக்கிறோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஆக மொத்தம் 10:30 ஆகிடும் போல் இருக்குது. காலேஜ்லேருந்து எப்போ கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு நான் கிளம்பணுன்னு நினைக்கிறேன். பட் பர்கூருக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு 7:30 மணிக்கு தான் நம்ம பஸ் ஏறணும். அப்படி பார்த்தா கூட 8:30, 9:30, 10:30 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி இருங்க, வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேங்க.